இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்து நடத்தி தாங்கி வந்திருக்கிறேன். இனிமேல் அதை குறித்த ஒரு பயம் உனக்கு இருக்குல்ல. பொருளாதாரத்தில் பாதிப்பு வருது, கடைசி கால ஆபத்தெல்லாம் வருது, பூமி அதிர்ச்சின்றாங்க, கொள்ளை நோயின்றாங்க, பஞ்சன்றாங்க, நிறைய காரிய செய்தி கேள்விப்படுறோம்ல. இனி அப்படிதான் இருக்கும். கடைசி காலம் இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது. அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் எப்படி வாழ போகிறோன்ற பயம் வருதா? ஆண்டு சொல்கிறாரு, இது வரைக்கும் உன்னை பாதுகாத்த நடத்தினால இனிமேலும் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். 3 காரியம் சொல்கிறார். ஏந்துறாரு. ஒரு குழந்தைய தாய் தகப்பன் பொதுவாக குழந்தைய ஏந்துவாங்க, கையில் அப்படி ஏந்துவாங்கல்ல, அது ஏந்துவது, கையில் ஏந்தி கொள்ளுவார். ஆண்டு சொல்லார், உன்னை நான் ஏந்தி கொள்ளுவேன். 2வது சுமப்பேன். சுமப்பது தாய் இடுப்பில் வச்சு குழந்தை சுமப்பாங்க, தகப்பன் தோளில் வச்சு குழந்தை சுமப்பாங்க. பார்த்துறீங்களா? பையனை கொஞ்சம் வளர்ந்துட்டா தோள் மேலே உட்கார வச்சு சுமப்பாங்க, பாரு பயிலாத்தேன்னு சொல்லி. தாய் இடுப்பில் வச்சு சுமப்பாங்க. தாய் சுமக்கிறதுக்கும் தகப்பன் சுமக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் தகப்பன். 2 விதத்தில் அவர் நம்ம சுமந்து நம்மை நடத்துவார். சுமப்பேன்னு சொல்கிறார்ல, உங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டா தகப்பனால் சும்மா இருக்க முடியும், எடுத்து தோளில் வைத்து கொள்ளுவான். நடக்கும்போது கால் வலிக்குன்னு தாய் முகத்தை பார்த்தா தூக்கி இடுப்பில் வைத்து கொள்ளுவாங்க. சுமக்கிற ஒரு நல்ல அன்பு தாய் தகப்பனுக்கு உண்டு. அவங்க தான் உங்களை சுமக்க முடியும். அதே மாதிரி தான் இயேசுவும் உங்களுக்கு ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் தகப்பனாக இருந்த நான் சுமப்பேன், நான் சுமப்பேன். எதுக்கு பயப்படுற? நீ இதுக்கெல்லாம் கலங்காத, நான் உன்னை சுமப்பேன். அது மாத்திரம் உன்னை தப்புவிப்பேன். எந்த விதமான ஆபத்து வரட்டும், நான் உன்னை தப்புவிப்பேன். என்ன, நான் தானே உனக்கு பொறுப்பு, ஆண்டு சொல்லார். அதனால இந்த கேள்விப்படுகிற காரியம், வரப்போகிற காரியம், இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதை மறுக்க முடியாது. ஆனால் பயப்படாருங்க. என்னை பாதுகாக்கிற, சுமக்கிற, தாங்கி கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு அவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. விசுவாசத்தை அவர் மீது வைத்திருங்க. ஆண்டவரே, நீங்கள் ஏந்துவீங்க, சுமப்பீங்க, தப்புவிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கடைசி வரைக்கும் என்னை தப்புவித்து நடத்துவீங்க. எந்த ஆபத்தும் என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. அற்புதத்தை காண்பீங்க.